போகலாங்க வாங்க வாங்க வாங்க. ஓகே நண்பா, இன்றைக்கி எங்கே போகணுன்னு பார்த்தீங்கன்னா அந்த தேர் ஓட்டணும்ல, அது கொஞ்சம் தண்ணி பாஞ்சிருச்சுங்கிறாங்க. 2 நாள் கழிச்சு இன்றைக்கி தான் பக்கத்தில் ஒரு வயல் பாஞ்சிருக்குன்னு சொல்லிக்கிறாங்க. நானும் சுண்டும் கிளம்பிருக்கிறோம். சுண்டு வேறு இன்றைக்கி தான் லீவு வேறு கடைசி நாள், நாளையிலேருந்து போயிடுவான். போன வாட்டி யாரை வச்சு தேர் ஓட்டுறதுன்னு தெரில, பார்ப்போம் என்ன நிலவரம் ஆகுது. சொல்கிறத மட்டும் எல்லா வயலும் பாஞ்சு போச்சு அப்படிங்கிறாங்க. அங்கே போய் பார்த்தா அரை வெயில் கூட பாய மாட்டேங்குது. அதனால் இன்றைக்கி போய் பார்ப்போம் என்னாச்சு எதோ ஓட்டுருக்குன்னு. இது வரல சேர் இறக்கி 3 நாள் ஆகுது. மொத்தமாகவே 2.25 மணி நேரம் தான் ப்ரோ ஓட்டுக்கிறோம். இப்படியே போச்சுன்னா நிலவரம் என்ன ஆகுறதுன்னே தெரில. வயக்காடாக பாதி வயக்காடே முடிச்சிருப்போம். வயக்காடாருன்னா நேரம் பாதி வயக்காடே முடிச்சிருப்போம். சரி என்ன பண்ணுறது, நம்ம நேரம் நன்றி போடுச்சா கட்டுறவர் யாரு போடுறேன் கத்திரிக்காயா யாருக்கெல்லாம் தான் போவார். கட்டுறப்பார் போடுப்பா. அதிகம் இந்த ஐட்டம் நல்லா வேட்டை. மணிக்கு எவ்வளோ 1000? ஓகே ப்ரோ, எங்கள் ஊரில் வந்து மணிக்கு வந்து 1800 ரூபா கட்டுறப்பாருக்கு வாங்குறாங்க ப்ரோ. நம்மக்கிட்ட இதெல்லாம் இல்லை. இதெல்லாம் இருந்தால் நம்ம உழவு ஓட்ட முடியாது ப்ரோ. அதனால தான் நாங்கள் இந்த ஃபீல்டு பக்கமே போகிறதில்ல. எங்களுக்கு இதே தான் வேலை. தட்டாக இருக்க வேண்டியதான், சுத்த வேண்டியது தான், தட்டாக இருக்க வேண்டியதான், சுத்த வேண்டியதான். தண்ணி அப்படி போயிது. பழம் பத்திய தண்ணி எப்படி நிற்குதுன்னு. சேர் ஓட்டுனதுனால இன்னொரு சால் ஓட்டினா சுத்தமாக தண்ணி நின்றோம். அது இனிமேல் ஓட்டி அப்படி நிறவரத்தானே. ஓகே, முழுக்க அன்னைக்கு ஓட்டம் பாருங்க. இப்போ 2 நாள் கழிச்சு இன்னைக்கு தான் வந்து இந்த வயல் சேர் ஓட்டுற மாதிரி ஆகி போச்சு. வண்டி எடுத்து விட்டுனா அவரில் ஒரு இங்கே நிறுத்தினேன், உள்ளே நிறுத்தலாம்ல. கோகுல் வந்திருந்தானா அவனும் ஓட்டுறான் தான். சரி, அடுத்த வயலுக்குனாச்சும் அவனை பிடிச்சிட்டு வர வேண்டி தான். பவர் ஸ்டேரிங் ஓகே நண்பா. இந்த சேர் ஓட்டமாக ஒரு சின்ன டிப்ஸு. இந்த பவர் ஸ்டேரிங் பம்பில் வந்து சேர் இருக்கும் ரொம்ப. இப்போ எங்களுது வந்து சும்மா 2 மணி நேரம் 2.5 மணி நேரம் தானே ஓடிக்குது. அதனால் பெருசாக சேர் ஆகல. இதே வந்து உண்டுன்னு சேர் ஓட்டிங்கன்னா பவர் ஸ்டேரிங் பம்பு மேலாம் வந்து சேர் இருக்கும். அதெல்லாம் சுத்தமாக சரி பேன் எடுத்து வச்சுக்கணும். அதனால் வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா இது டெய்லியும் கழுவிட்டு தான் வண்டி எடுக்கணும் ப்ரோ. அப்போ தான் வந்து பவர் ஸ்டேரிங் பம்பு வந்து ஆயில் சீல் போகாது. அப்பயும் வந்து போயிடுது. இருந்தாலும் ஒரு சின்ன ஒரு நம்பிக்கை அதை வச்சு சொல்கிறேன்னு வச்சுக்காங்களா. ஏண்டா அங்கே அப்புறம் வண்டியில் அப்புறம் எறும்பேருச்சு கொஞ்சம் செருப்பே நாரி போச்சு. நல்ல வேலை நாங்கள் வரலடா சாமி. சரி எடுத்து போடுறேன் போ. ஸ்டார்ட் பண்ணு. குறு சால் ஓட்டி நெட்டு சால் அப்படி 2 சாலில் கூழு மாதிரி ஆகி போயிடணும். நீ ஓட்டுற அப்படி போட போட போட. ஸ்டார்ட் பண்ணி ஒரு 2 நிமிஷம் ஐடியில் விட்டு அப்புறமேட்டு ரேஸ் பண்ணும் ப்ரோ. அப்போ தான் வந்து ஏன்னா பூரா ஆயிலும் கீழே வந்து இறங்கியிருக்கும். அதனால் வந்து ஸ்டார்ட் பண்ணி ஒரு 2 செகண்ட் ஓட விட்டிங்கன்னா இன்ஜின் மேலே ஆயில் ஏறிக்கும். அப்புறமேட்டு விட்டு ஆட்டுங்க. என்றைக்குமே லோ தேடில் மட்டும் ஓட்டுங்க, வேறு கியர் சேஞ்ச் பண்ணாதீங்க. அதை தான் எனக்கு தெரிஞ்சு சொல்லுவேன். வேறு கியர் சேஞ்ச் பண்ணோம்னா வண்டி சங்கி ஓடும். இப்படி ஓரமாக ஏரியா இல்லை அந்த இடத்துல ஏரியா, அந்த இடத்துல ஏரியா. ஓரளவுக்கு இப்போ தான் நேற்று தான் கொஞ்சம் கொஞ்சமாக வரப்பு கட்டுருக்குறாங்க. இந்த வரப்பு கட்டாங்கன்னு இந்த நெட்டு வரப்பு தான் கட்டலை. வெயில் காலங்காட்டியுமே பல்ல கடிக்க அடிக்குது. எதிர ஒரு நாள் விட்டு 2வது நாள் தான் பூரா தண்ணியும் பாஞ்சிருக்குன்னு பார்த்து வச்சிங்களா.
கேஜுவல் பொறுத்தவரையிலும் ப்ரோ எப்படி சொல்கிறது, பறிக்கிறீங்க ஒரு இடத்துல விட்டு பறிக்கிறீங்க அப்படின்னா கல்லில் அங்கே பாருங்க, அங்கே ஓட்டு வரையா தண்ணி பாயிலாம் ப்ரோ, அந்த தலைவலிருந்து ஓட்டு வரானோ. சரி போகட்டும். அப்படி நிறுத்து. போத நேரத்து வரும் சார், அது ஒரு இந்த மாதிரி தண்ணி ஓகே நண்பா. இந்த பக்கம் லைட்டாக பள்ளம், ஏன்னா அதனால் வந்து அந்த பக்கம் தண்ணி ஏறல. அதனால் சரி இந்த பக்கம் இருந்து ஓட்டிகிட்டு போயிடலாம். இந்த பக்கம் இருந்து ஓட்டிகிட்டு போனோம்னா அப்படியே போக தண்ணி ஏறிக்குன்னு வச்சுக்காங்களேன். புரியுதா? அதுக்கோசரம் தான் இந்த பக்கம் வந்து ஓட்டிகிட்டு போகலான்னு. ஒவ்வொருத்தர் சொல்லுவீங்க, ஏன் ப்ரோ வண்டி ஒன்றும் பெருசாக இறங்கல, இது ரொட்டாட்டர்லேயே போட்டு ஓட்டி போடலாம்ல அப்படின்னு. எங்கள் சைடு வந்து நாங்கள் வந்து மேக்ஸிமம் யாரும் ரொட்டாட்டர்லாம் ஓட்டுறதில்ல ப்ரோ, ஒன்லி கேஜுவல் தான். யாரும் ரொட்டாட்டர் ஓட்ட மாட்டாங்க, எல்லாருமே கேஜுவலில் தான். ஆனால் இன்றைக்கி வந்து முக்கால்வாசி ஏரியாவில் பார்த்துக்கிட்டிங்கன்னா எல்லாருமே வந்து ரொட்டாட்டர்லேயே ஓட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு தெரிஞ்ச வரலாம் கேஜுவலில் ஓட்டுறது ஒரு சில ஏரியா தான், மீதி எல்லாமே ரொட்டாட்டர்லேயே போட்டு ஓட்ட ஆரம்பிச்சிட்டாங்கன்னு வச்சுக்காங்களேன். இப்போ எங்களுது இது ஒரு இப்போ இந்த வயல், இதை தாண்டி வேறு வயல்லாம் போயிட்டோம்னா, ரைகாடு பட்டரெல்லாம் போயிட்டோம்னா நீங்களே பாருங்களேன், அந்த வீடியோ போடுறேன் எவ்வளோ ஆழம் இறங்கும்னு பாருங்களேன். ரொட்டாட்டரில் ஓட்டினோம்னா பொழுதுனைக்கும் இறங்கி போயிடும். அதை இழக்கிறதுக்கு நீங்களே பார்த்துருப்பீங்க, நிறையா வீடியோவில் பார்த்துருப்பீங்க, நிறையா சைட்டில் பார்த்துருப்பீங்க. ரொட்டாட்டரில் ஓட்டினா பொழுதுனைக்கும் இறங்கி போயிடும், மாட்டி இழக்கவும், அதுக்கு இன்னொரு வண்டி பிடிச்சிட்டு வரவும், இதே வேலையாக இருக்கும் ப்ரோ. இப்போ நம்மளதெல்லாம் கேஜுவல், மேக்ஸிமம் வருஷத்தில் ஏதோ வாம்பலாக ஓட்டுற காடெலாம் இறங்காது ப்ரோ. மழை ஃபுல்லாக பேஞ்சுதுன்னா மேட்டுக்காட்டுக்காரரு ஒருத்தர் ஓட்டுறோம்பாங்க, அவங்க ஓட்டினா தான் வந்து இறங்கி போய் தொலைஞ்சிடும். ஏன்னா அது புதுக்காடு, எந்த இடத்துல எப்படி இருக்குதுன்னு நமக்கு தெரியாதுல்ல. அதனால் அப்போ தான் இறங்கி போயிடும் ப்ரோ, இல்லைனால இறங்காது. அவ்வளோதான். இப்போ சேர் ஓட்டினோம்னா வச்சுக்காங்க, ஃபஸ்ட்டு விலை எப்படி பிடிச்சி ஓட்டணும்னா இதே மாதிரி தான், நம்ம விலை மாதிரி தான். இந்த வீலை மட்டும் கொஞ்சம் வரப்போண்டா சேர்த்தி வரும், அதை மட்டும் நீங்கள் கொஞ்சம் பார்த்து ஓட்டிக்கிட்டிங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் கலப்பை ஓட்டுறதுக்கு சேடை ஓட்டுறது ரொம்ப ஈஸி. உண்மை சொல்ல போனால் ஒரு கலப்பை அட்ஜஸ்ட்மெண்ட் இல்லை, ஒன்றும் இல்லை. சும்மா வெறும் வண்டி அப்படி சைக்கிள் மாதிரி உள்ளே சுற்றிட்டு ஓட்டிக்கிட்டு இருக்க வேண்டி தான் ப்ரோ. அது இந்த கழட்டி மாட்டும் போது தான் வந்து இருக்குமே பாருங்கள், கடுப்பு ஏகப்பட்ட கடுப்பு ஆகும். விஜித்து ஓரம்பாரம்லாம் ஓட்டவே இல்லை பாருங்கதா. நான்லாம் ஓட்டினேன்னா ஓரம்பாரம்லாம் எந்த பிரச்சனையும் வராது. அவன் என்னடான்னா ஓரம்பாரமெல்லாம் எவ்வளோ விட்டு ஓட்டுறான். எல்லாம் ஓரம் விட்டு ஓட்டு பாரு. என்ன கல்லாகுதுன்னா அப்புறம் எப்படி உழவு பண்ணுறது? இந்த ஓரம் ஏன்டா ஓட்டினுங்கிறேன், வரப்பு கல் மாட்டுதுங்கிறேன், அதுக்குன்னு வந்து பில்லே சாவா ஓட்டி தான் ஆகணும், எப்படி ஒன்று ஓட்டி தான் ஆகணும். கல் இருக்குதுன்னு விட்டுட்டா பில்லு மயிலாம் நான் ஓரமெல்லாம் நான் மம்பி போட்டு விட்டுவாங்க. இப்போ விலை பிடிக்கிறான் பாருங்கள், இந்த சுற்றில் வரமாக விலை காட்டுறேன் பாருங்கள் எப்படின்னு. ஒரு வீல் ஓட்டின காட்டிலையும் ஒரு வீல் வந்து புதுசாக வெட்டிட்டு வர மாதிரி விட்டிங்கன்னா தான் நல்லா மையம். ஒவ்வொருத்தரும் அப்படி பிடிக்க மாட்டாங்க. ஒரு நசுங்கிருச்சுன்னா வண்டியை அப்படியே ஆப்போசிட்டில் எடுத்து பக்கத்தில் போட்டுவாங்க. மேக்ஸிமம் எல்லோரும் அப்படி தான் ஓட்டுவாங்க. அப்படி ஓட்டினா பேருக்கு தான் நான் 10 சால் ஓட்டினேன் 5 சால் ஓட்டினேன்னு சொல்லலாம் ப்ரோ. ஆனால் இது மாதிரி ஓட்டினா 2 சால் எப்பேற்பட்ட காடாக இருந்தாலும் தண்ணி மாதிரி ஆகி போயிடும். பாரு இந்த பக்கம் விலை பிடிச்சி ஓட்டுவான் பாருங்க, எப்படி ஓட்டுறான்னு பாருங்க. ஒரு வீல் வந்து ஓட்டின தாரையில் வரும், ஒரு வீல் வந்து அந்தான புதுசாக பிடிச்சி வெட்டிட்டு வரும். தெரியுதா? இப்படி ஓட்டினோம்னா நல்லா சேர் ஆகும்னு வச்சுக்காங்களேன். நல்லா ஓரம் விட்டு ஓட்ட மாட்டேங்கிறான், அதுதான் பிரச்சனையே. கேட்டால் வந்து மரப்பு மேலே பட்டுரும், இவன் வந்து கேட்டால் வந்து கல்லுக்குதுங்கிறான்.
நம்ம கை நல்லா இருந்தால் நான் என்ன மாதிரி இல்லை தெரியுமா, நம்ம கை டேமேஜ் நம்ம ஒன்றும் சொல்கிறது இல்லை. ஓட்டுட்டோம், ஓட்டுற வரல ஓட்டுட்டோம், அப்படி ஏதோ ஒன்று பண்ணிக்கலாம். எப்படியோ ஒன்று ஓரமாக ஷேர் பண்ணி தான் ஆகணும். ஓகே நண்பா, அந்த கேஜுவல் வீடியோவில் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் என்ன கமெண்டில் சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்ச கேஜுவலில் ஒன்றும் பெருசாக டவுட் வராது உங்களுக்கு. அதான் சொல்லிட்டேன்ல ஃபஸ்ட்டு, ஐபஸில் எக்காரது கொண்டு ஓட்டாதீங்க, லோ தேரில் ஓட்டுங்க. லோ தேரில் ஓட்டினீங்கன்னா இன்ஜினுக்கு அனர்த்தமே இல்லை. இப்போ இன்ஜின் ஓடிட்டு இருக்குது, உங்களுக்கே தெரியும் அந்த இன்ஜினோட சவுண்டு எப்படி ஒரே சீராக ஓடிட்டு இருக்குதுன்னு. இதே ஐபஸில் ஓட்டினா இப்போ 5 RPM ஓடுதா, ஐபஸில் ஓட்டினா இன்னொரு 2 RPM குறைச்சி 13 RPM ஓட்டினாவே இதே ஸ்பீடு கிடைக்கும். ஆனால் வந்து டர்னிங்லாம் திரும்பும் போது வண்டி உட்காந்து திரும்பும். அப்போ வந்து கியர் பஸ் தேவையில்லாத அடி வாங்கும், இன்ஜினுக்கு அனர்த்தம், ஏகப்பட்ட கட்டத்தைகளுக்கு இருக்கும். ஆனால் வந்து லோ தேரில் ஓட்டினீங்கன்னா எதுவுமே பிரச்சனை இல்லை. அதே மாதிரி சேர் ஓட்டினா எப்படியும் ஒரு ஐட்டம் சேர் ஓட்டினா வீல் ஆயில் சில்லு பிடிக்கும் ப்ரோ, கம்பல்சரி பிடிக்கும். ஏன்னா புது வண்டியாக இருந்தால் ஒரு வருஷத்துக்கு பிடுங்காது, பழைய வண்டியெல்லாம் கம்பல்சரி பிடிக்கும். இப்போ நான்லாம் வந்து வருஷம் கரெக்டாக சேர்த்து ஓட்டி வெளியே வந்த உடனே அதுக்கு முன்னாடியே ஒழுவ ஆரம்பிச்சிடும். நான் போக சேர் ஓட்டுற வீடியோலாம் காட்டுறேன் பாருங்கள், ஆயில் எப்படி சொட்டு போடுதுன்னு பாருங்கள். ஆயில் வீல் மாற்றுறதுலாம் பெருசாக நம்மளுக்கு பாருங்கள், சேர் அரிக்கிற கொண்டி வந்து மாட்டிருக்கிறேன். அது மாட்டினதுனால மக்காட்டி சந்தில் வந்து பில்லு சேரு இதெல்லாம் எதுவுமே ஏறாது ப்ரோ, சுத்தமாக இருக்கும். லைட்டாக 2-1 சேர் தான் ப்ரோ பாட்டும், பெரிய அளவுக்கு சேர் மாட்டாதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி மாட்டினோம்னா அது எதுக்கு மாட்டுறோம்னா மேக்ஸிமம் சீக்கிரம் வந்து பேரிங் ஆயில் சீல் போகாது, அதை விட்டால் வந்து உள்ளே வந்து சாப்பிட்டு தேய்க்காது. ரொம்ப வெயிட் அழுத்திக்கிட்டே இருந்து மண்ணில் போட்டு அரைக்கிட்டு இருந்தால் என்ன பண்ணுவோம், சாப்பிட்டு சீக்கிரம் தேய்ச்சி போயிருமில்ல. அதனால தான் அந்த மண் அரிக்கிற கொண்டி போட்டுக்கிறேன். நீங்கள் வீடியோ கேஜுவல் வீடியோ ஃபிட்டிங் பண்ணும்போது போட்டிருப்பேன் பாருங்கள், அந்த கம்பி வச்சு பண்ணிருப்பேன். அது மாதிரி இது மாதிரி சேடை ஓட்டுற நண்பர்கள் அது மாதிரி போட்டுக்காங்க. கேஜுவலுக்கு தான் தேவைப்படும். டயர் ஓட்டுற நண்பர்களுக்கு அது மேலே ஒன்றும் பெருசாக சேர் நிற்காது, டயர் வந்து பில்லு அள்ளிக்கிட்டு போகாது. இந்த கேஜுவல் தான் வந்து பில்லு அள்ளிக்கிட்டு போகணும்னு வச்சுக்காங்களேன். இது பார்த்துக்கிட்டிங்கன்னா அவ்வளோதான். அதே மாதிரி விலா பிடிச்சி அடுத்த விலா பிடிக்க ஆரம்பிச்சிட்டான். இது மாதிரி ஒவ்வொரு விலா பிடிச்சி ஓட்டினா தீனிச்சு ப்ரோ. நல்லா ஒண்டை விடு. அம்மா போலாமா? ஓகே ப்ரோ, அதுங்காட்டி எங்கள் மாமா வேறு வந்திருக்கிறாரு, ஏதோ ஒரு சின்ன வேலையாக போட்டுட்டும் ப்ரோ, அதுங்காட்டி போயிட்டு வந்துடலாம். தான் சொல்லுங்க ப்ரோ, நாம் ஓட்டுற வாட்டம் தான். சரி, நான் ஓட்டுறது டிரைவர் ஓட்டுறது தான். நானும் அதெல்லாம் அந்த மூளையை வந்து ஏட்டு வச்சுட்டு எல்லாம் கசிக்கி விட்டு, ஆனால் கோப்பராக இருப்பாருண்ணா, ஏட்டு வச்சுட்டு எல்லாம் கசிக்கி விட்டு தான் நவுத்துவேன். அவன் எப்படி கசிக்கிறான் பாருங்கள், ரிவர்ஸ் விட்டு இன்னொரு தாரம் அந்த நவுத்தி போட்டு ஒரு கீழே ஒரு கசக்கி விட்டால் தான் சுத்தமாக வந்து பில்லு அடிப்படும். இவன் என்ன பண்ணிக்கிறான், என்னமோ களத்தில் ஓட்டுற மாதிரி ஒரே சுற்று ஓட்டிட்டு அப்படியே விட்டுட்டான். தான் அடிச்சுட்டு போகிறான். அது ஒரே சுற்றில் எடுத்துகிட்டு போகலாம்ல. இது மாதிரி மூளையெல்லாம் விடுமா ஒருத்தர் ஐபஸில் டர்புர்னு போவாங்க. இது மாதிரி பொறுமையாக லோ தேரில் போட்டு ஒரு வீல் பிரேக் அடிச்சு விட்டா அருமையாக பறித்து எடுத்துக்கலாம். சும்மா வந்து பறந்துவிட்டா போதா ப்ரோ. இது மாதிரி பொறுமையாக ஓட்டினா வண்டிக்கும் சேதாரம் இல்லை, கியர் பாக்ஸுக்கும் அடிக்கல, இன்ஜினுக்கும் அனத்தம் இல்லை. அப்படியே பூச்சாட்டம் ஓட்டிகிட்டு வந்துடலாம். ஒரு சால் ஓட்டியாச்சு, இன்னும் ஒரு சால் ஓட்டினா வேலை முடிஞ்சுது. போய் பாருண்ணா நீங்கள்.
ஓகே ப்ரோ, தலைவல் இருந்து எல்லாமே ஓரளவுக்கு ஓட்டியாச்சு பாருங்க, தெரியுதா? ஓரளவுக்கு இந்த வயல் 2 வயல் இன்னையோட முடிச்சாச்சு. இன்னொரு 1 2 3 4 வயல் இருக்குது ப்ரோ. இன்னும் எத்தனை நாள் ஆகுமோ தெரியல. எப்படின்னு ஒரு 5 6 நாள் ஆயிரும். இப்போ தான் அந்த கீழே வயல் வந்து வரப்பு கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. வரப்பு கட்டி முடிச்ச வாட்டி தான் அடுத்தது நிறவுவாங்க. ஆனால் இந்த வயலையும் 2 வயலையும் ஓட்டி ஒட்டுக்கா ஃபஸ்ட்டு நிறவி ஓட்டிவிட்டு அப்புறமேட்டு என்ன சொல்கிறது, நிறவி நெட்டுவிட்டு அப்புறமேட்டு மேல் வயல் ஓட்டலான்னு காட்டுக்காரர் சொல்லிக்கிறாரு. எப்படி பண்ணாலும் சரி, நம்ம நிறைய விட்டால் அடுத்து இந்த வயல் தண்ணி விடுவாங்க, அடுத்து இந்த வயல் ஓட்ட வேண்டியது தான். வரப்பு மேலே விட்றதும் அது விட்றதும் ஓட்டினா ஒரே மாதிரி ஓட்டினா பரவாயில்ல. இவனுங்கெல்லாம் விட்டால் இந்த வயலுக்கே வந்து ப்ரோ பிரேக் அடித்து நங்குன்னு திருப்புறாங்க. அப்புறம் ஐபஸில் ஓட்டினா எப்படி திருப்புவாங்க நீங்களே நினச்சி பாருங்கள். ஒரு புதுசாக ஒரு பையன் டிரைவிங் கற்றுக்கிறானா, சேர் ஓட்டுறானா, 3/4 பேர் இந்த பிரேக் அடித்து திருப்பியாக தான் அந்த ஆக்சிலை முறுக்கிற காரணமே. சேத்துல தான் மேக்ஸிமம் வந்து ஆக்சில் அடிக்கவே கூடாது. பொழுதுனையும் பிரேக் அடித்து திருப்பக்கூடாது. லைட்டாக பிரேக் மேலே காலை வச்சா போதும். பொழுதுனையும் பிரேக் அடித்து திருப்பணும்னா ஆக்சில் தான் முறிஞ்சு போகும். நீங்களே பார்த்துருப்பீங்க, நிறையா பேர் வந்து ஆக்சில் கட்டாயி ஓட்டி வச்சுருப்பாங்க. சேத்துல ஆக்சில் கட்டாயி போச்சு. இன்றைக்கி வர வண்டிக்கெல்லாம் மேக்ஸிமம் ஆக்சில் வந்து நல்லா ஹெவி டியூட்டியாக கொடுத்துட்டான். அப்படி இருந்தும் கட் பண்ணுறாங்கன்னா என்ன காரணம்? அந்த மக்காடி சந்தில் சேர் ஏறுறது இதெல்லாம் வந்து எந்த மெயின்டெனன்ஸும் இல்லை. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா கட்டாகி போயிடுது. இல்லைனாலாம் வந்து ஆக்சில்லாம் அவ்வளோ திடீர்னு எந்த வண்டியிலையும் கட்டாக. இன்றைக்கெல்லாம் வந்து பழைய மாடல் 2005 வந்து ஆக்சில் சின்னது. இன்றைக்கெல்லாம் ஆக்சில் நல்லா முரட்ட ஆக்சிலாக கொடுத்துட்டான் ப்ரோ. ஓடிட்டோம். அதனால் கட் ஆகிறதுலாம் சான்ஸே இல்லை. இப்போ என்ன பண்ணுவோம்னா 2 சால் ஓட்டி போட்டுருவோம். அது அந்த வயல் மாதிரி 2 சால் ஓட்டி போட்டு வரப்பு கட்டுறதுக்கு ஒரு 2 நாள் விட்டோம்னா நல்லா ஊறிக்கும். ஊறின வாட்டி இன்னொரு சால் ஓட்டி அப்படியே நிறைய விடுவோம்னு வச்சுக்கோங்களேன். இதே பரம்பில் அப்படியே நிறைய விடுவோம். அவ்வளோதான். இன்னும் ஒரு 4 சுற்று சோத்துனா வேலை முடிஞ்சுது ப்ரோ. அப்புறமேட்டு வரப்பு கட்டின வாட்டி 2 வயலையும் ஒட்டுக்கா வந்து ஒரு நாளைக்கு போட்டு கற்றுக்கு விட்டு போயிட்டா வேலை முடிஞ்சு போயிடும். ஓட்டியே பரப்பு போட்டு நிறைய விட்டு கிளம்ப வேண்டியதான் ப்ரோ. இது ஏன் ப்ரோ பரம் மாட்டுக்கிட்டே இருக்கிறீங்கன்னு கேட்டிங்கன்னா வச்சுக்காங்க, இது யார் ப்ரோ திரும்பி சேத்தில் தூக்கிட்டு போய் மாட்டணும். அதனால் அந்த வண்டியிலே மாட்டி விட்டு அப்படியே வண்டியிலேயே ஆடிக்கிட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டே இருக்கும்ல, அதனால் விட்டுட்டுன்னு வச்சுக்காங்களேன். ஓகே நண்பா, 2வது சால் நம்ம கோகுலும் என் தம்பி ஓட்டிருக்காங்க ப்ரோ. அவங்க ஓட்டிருக்கிறாங்க. நேற்று சுஜித் ஓட்டுனது பார்த்தீங்களா எப்படி இருக்குது? என் தம்பி ஓட்டுனதுக்கு சுஜித் ஓட்டுனதுக்கும் அவனதெல்லாம் வெறும் பில்லாக மிதக்குது. நான் கிட்ட பிடிச்சி ஓட்டுறான்னா என்ன பண்ணி வச்சுக்கிறான்னு பாருங்களேன். இது எப்படி அந்தளவுக்கு மஞ்சள் இருக்குது பார்த்தீங்களா? ஓட்டும் போதே அந்தளவுக்கு அப்படி கிளியராக. இது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நாளைக்கு வரப்பு கட்டி போடுவாங்க. வரப்பு கட்டின வாட்டி அப்புறம் ஒரு சால் கிட்ட பிடிச்சி ஓட்டிட்டா வேலை முடிஞ்சது ப்ரோ. சேரும் ஓரளவுக்கு நல்லா டெப்த்தாக இறங்கிச்சு. ஒன்றும் தப்பு சொல்ல முடியாது. நம்ம சுஜித்து ஓட்டினா சேரே இறங்கலை. ஏன்டா மாமா இறங்க மாட்டேங்குது மாமா அப்படிங்கிறான். உனக்கு மட்டும் எப்பட்றா சேர் இறங்கலான்னு கேட்டால் இறங்க மாட்டேங்குதே, நான் என்ன பண்ணுவேன் அப்படிங்கிறான். ஓட்டிக்கிட்டே இருந்தால் தான் ப்ரோ இதெல்லாம் ட்ரைனிங் ஆகும். புதுசாக ஓட்டினாலாம் உடனே வர முடியாது. சேர் ஓட்டுறதும் ஒரு இப்போ நம்ம கோகுலுக்கு இந்த வருஷம் சேர் எப்படி ஓட்டுறோன்னு ட்ரைனிங் கொடுக்குறோம் பாருங்கள். புதுசாக ரசம் வந்து சேர் ஓட்டணும் அப்படின்னா பார்த்து தெரிஞ்சுக்கோ. இல்லை நாங்கள் சேர் ஓட்டுறதில்ல, இல்லை ப்ரோ நீங்கள் தப்பாக ஓட்டுறீங்கனாலும் கமெண்டில் சொல்லுங்கள் ப்ரோ, நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். இன்னும் வந்து எல்லோரும் நான் சேர் ஓட்டுறதுலாம் இன்னொரு எப்படி சொல்கிறது, இன்னும் 20 நாளுக்கு மேலே ஆகும். எல்லாம் இப்போ தான் நாற்றுட்ருக்குறாங்க. ஒரு மேட்டுக்காடுங்கிறதுனால நம்மளுக்கு தண்ணி கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த காட்டுக்காரர் ஓட்டுறாருன்னு வச்சுக்காங்களேன். ஓட்டுட்டோம். ஓரம் பாரமெல்லாம் இப்போ தான் இரு ஊறிக்கிட்டு இருக்குது, தெரியுதா? நல்லா காஞ்சி போய் கிடக்குது. மழை விடாத மழை பெஞ்சுது. இப்போ என்னடானா ஒரு 10 நாளாக மழையே பெய்ய மாட்டேங்குது ப்ரோ. மானத்துக்கு என்ன வந்துச்சுன்னா தெரில. இந்த இடத்துல இப்போ தான் லைட்டாக தண்ணி ஏறி இருக்குது. இதெல்லாம் வந்து எப்படி சொல்கிறது, இன்னொரு கால் ஓட்டி போட்டு வரப்பு கட்டின வாட்டி தான் அதெல்லாம் ஓட்டி ஒழுங்கு பண்ணி ஆகணும்.
வயல் பார்த்தீங்களா, எங்கேருந்து எந்த தளவு வரலாம் ஒரே லென்த்தாக. இப்போ தான் அப்படியே பார்த்தா நல்லா வெறும் தண்ணியாக கிடக்குது. ஓகே நண்பா, இந்த ஓரம் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஈரம் மண் வந்து ரொம்ப வரமண்ணாக போயிடுச்சு. அதில் லைட்டாக மேடாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அதனால் வந்து கொஞ்சம் பறிச்சா தான் எடுக்கிற மாதிரி ஆகி போச்சு. அதனால் லைட்டாக பறிச்சு விட்டுட்டு இந்த மண்ணை 2 பரம்பு அப்படி அந்தானே கொண்டு போயிரு. கொஞ்சம் இழுத்து விட்டால் மண்ணெல்லாம் போயிருன்னு வச்சுக்காங்களேன். இன்னும் அடுத்த ஐட்டம் உழவு கழிக்கும் போது கொஞ்சம் இடைஞ்சல் போடணும். இது எப்படி ஒரு வீல் பறி விட்றதுன்னா, ஒரு சைடு அந்த சைடு பிரேக் அடிச்சுட்டு சுத்தோட்டோம்னா வீலை வந்து ஆப்போசிட்டில் சைடு திருப்பிக்கிட்டு சுத்தோட்டோம்னா இது மாதிரி எடுத்துக்கலான்னு வச்சுக்கோங்களேன். அதை நான் ஒரு வீடியோவில் இன்னும் வர வீடியோவில் உங்களுக்கெல்லாம் கிளியராக வீடியோவில் சொல்கிறேன் ப்ரோ. இதனால் பேரிங் போவோம் ஃப்ரெண்டு வீல் அப்படின்னா அதெல்லாம் இல்லைங்க ப்ரோ. அப்படிலாம் போவாது. சேத்துலாம் அவ்வளோ திடீர்லாம் பேரிங்லாம் போவாது. அவ்வளோதான். இதை அப்படியே ஒரு 2 சுற்றி சுற்றி விட்டு ப்ரோ, இந்த கொஞ்சம் சேர் இருக்குது, இந்த மேடாகுதுல்ல, இந்த சேத்தை கொஞ்சம் இழுத்துட்டு போய் அந்தானே விட்டுட்டா வேலை முடிஞ்சு போயிடும். இதே வந்து ஒவ்வொருத்தரும் பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த ஐபஸில் வருவாங்க, வந்த வச்சில் பிரேக் அடிப்பாங்க. இது மாதிரி பறிக்க விட்டோம்னா வண்டிக்கும் சேதாரம் இல்லை, எதுக்கும் சேதாரம் இல்லை, பொறுமையாக ஓட்டிக்கலாம். வண்டி உங்களுக்கு ஓடுற சவுண்ட்லேயே தெரியுமா, ஆர்பிஎம்மு ஒரே சீராக இன்ஜின் ஓடிட்டுருக்கும். இன்ஜின் வந்து விரட்டாது, கத்தாது. அவ்வளோதான். இன்னும் ஒரு சுற்று இதில் வரலாம். ஆனால் வரமாட்டானுங்க. வரானுங்க. யாருக்கும் வேலை இல்லை ப்ரோ. எல்லாம் வந்து ஜேசிபில்னு எதுவுமே வேலை இல்லை. எல்லாம் வந்து இங்கே ஏறிக்கிட்டு காமெடி பண்ணிட்டு இருக்கிறானுங்க. சுஜித்துங்க தான் வரான் பாருங்க. உள்ள வண்டிக்குள்ளே கோகுலும் வண்டியில் தான் உட்காந்துக்கிறான். கோகுல் வந்து எப்படி ஓட்டுறான்னு நோட்டை விட்டுக்கிட்டு இருக்கிறான். போதுண்டா கூல் ஆகி போச்சுடா.
போதனா டே வாங்கடா நிறுத்திட்டு வாங்கடா. ஒரு 2 பரமா அங்கே இழுத்துட்டு போகுது. மண்ணை 2 பரமா வந்து இழுத்துட்டு போ. இந்த இடத்துல மேடாக இருக்குது ப்ரோ, அதனால 2 பேரும் இழுத்துட்டு போய் தான் விடும். உடனே விட்டுட்டோம்னா அதுக்காக அந்த இடத்துல தண்ணி நிற்கும். அவ்வளோதான் ப்ரோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். அடுத்தது இது எப்படி நிறவறோம், என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத நான் வீடியோவில் உங்களுக்கு மேக் பண்ணி காட்டுறேன் ப்ரோ. ஏண்டா அதுங்காட்டியும் என் தம்பி லைட்டாக கால் அடிபட்டுருக்கு ப்ரோ, அது வலிக்குதான். ஏய் ஓரத்தை பிடிச்சி. ஓகே நண்பா, அவ்வளோதான். இது ஒரு 2 பரம் பிடிச்சி விட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதான் ப்ரோ. அப்புறம் எல்லாம் வரப்பு கட்டுட்டோன்னு எல்லாம் ஒரு நாளைக்கு க்ளீன் பண்ணிக்கலாம். ஓரமாக போ. இப்போ பார்த்தீங்கன்னா இதெல்லாம் தண்ணியாக இருக்கும், காயாது. இல்லைன்னா வச்சுக்கோங்க நாளைக்கு வந்து நம்ம ஓட்டம் காட்டியும் சேரு காஞ்சி போயிருன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கோசரம் தான் இந்த வேலை பண்ணுறது. போதும். ஓகே நண்பா, அவ்வளோதான். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். பாய், டேக் கேர், ஷுவர். ஏய் உத்துவேவா, நேரம் ஏற்றுனா 2 வீல் ஏறுமா ஏறாதா? வா. அப்படியே அப்போ